வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான டேஸ்டியான கருவேப்பிலை தொக்கு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா இலசாக இருக்கிற கருவேப்பிலை எடுத்துங்க, நல்லா டேஸ்ட் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து எடுத்துகிட்டு வாங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மற்ற கருவேப்பிலையும் வந்து இந்த மாதிரி காம்புலேருந்து உருவி எடுத்துக்கணும். வாங்க இதை எப்படி தொக்கு செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையான கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா சேர்த்துக்கலாம், முழு தனியா. இது எல்லாமே இப்போ வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்துக்கங்க. இந்த கடுகு பொரியிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கங்க. இது பாருங்க, கடுகு பொரிய ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜ் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம. அடுத்ததாக வந்து அதே கடாயில் வந்து நான் வந்து ஒரு 10லேருந்து 15 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இதுவும் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மிளகா வேணுமோ சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து 10லேருந்து 15 வரமிளகாய் நான் எடுத்துருக்கேன். இப்போ இதுவும் வந்து நல்லா வரப்பட்டுருக்கு. இதுவும் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்த மிளகாவே வந்து நான் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ இது எல்லாமே வந்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இது மாதிரி வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக அதே கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கூட வந்து நம்ம வந்து அலசி உருவி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்து இப்போ இதில் வந்து வதக்கிக்கலாம். நம்ம இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நம்ம பாருங்கள், கருவேப்பிலையை வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுவும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து அதே மிக்ஸி ஜாரில் வந்து வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதே கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து அரை எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு வந்து புளி சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த புளியை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த புளியை வந்து நல்லா வந்து எண்ணெயில் வதக்கியாச்சு. இப்போ இதுவும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கூட வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது எல்லாமே வந்து மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம். ஸோ இது பாருங்கள், இது மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேணும்னா லேசாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த தொக்கு வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அப்புறம் இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளைப்பொடி, அதாவது ஜாகரி பவுடர் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எது வேணாலும் கொஞ்சம் ஸ்லைட்டாக இனிப்புக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் சேர்த்துட்டோமே வந்து ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்ததாக நான் அதே கடாயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகணும். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு வரமிளகாய் வந்து பாதியாக கிள்ளி சேர்த்துக்கிறேன். அப்புறமா இது கூட வந்து ஒரு 10 பல் பூண்டு தோலோடய வந்து தட்டி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். இந்த பூண்டு அப்புறமா நம்ம ஆட் பண்ண கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தொக்கை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுருக்கலாம். இது நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா அதில் வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு லைட்டாக கசிகிற வரைக்கும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து தொக்கை வந்து வதக்கிறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும், கமகமன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தொக்கம் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. ஸோ இது மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனைக்கெலாம் ரொம்ப நல்லது. ஞாபக சக்திக்கெலாம் கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஏர் டைட் ஒரு ஜாரில் கூட வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா 10-20 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா முடி கொட்டுற பிரச்சனைலாம் வந்து கண்டிப்பாக நிற்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி சூடான சாதத்தில் போட்டு சூப்பராக பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சன் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.